இந்த படம் ஓப்பனிங்லே தீவிரவாதிகளை என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஸ்பை ஏஜென்ட்டா இருக்கிறாங்க நம்ம ஹீரோயினி. அவங்க பின்னாடி துரத்த ஆரம்பிச்சுட்டு அவங்க சுட ஆரம்பிச்சிடுறாங்க, வண்டியை கவுத்துறாங்க. நம்ம ஹீரோயினி பேர் பார்க்கர். அவங்க ஸ்பை வேலை பார்க்குறாங்க, தீவிரவாதிகள்லாம் பிடிச்சி அழிக்கிறது. பார்க்கருக்கு தீவிரவாதிகள்லாம் பிடிச்சி அவங்கள உயிரோட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வேலை. ஆனால் இவங்க கூட வேலை செய்கிற ஒருத்தன் அவங்கள சுடுவான் தாறுமாறா. அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு 2 பேருக்கும் சண்டை வந்துடும். பார்க்கரு அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. கொலை பண்ண விட்டுடணுங்கிறியா? அவன் இப்படியே எல்லாரையும் கொண்டு குவிச்சிட்டே இருந்தானா நம்ம எப்படி இன்ஃபர்மேஷன்? நம்ம ஹீரோயினியோட பாய் ஃப்ரெண்டு இவன் தான். இவன் பேரு சரி. உங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்தது இவன் தான். என்னுடைய அப்பா எப்படி இறந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. அவரு குகையில வேலைப்பாடு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப கல்லெல்லாம் அவர் மேல விழுந்து இறந்துட்டாரு சொல்லிடுறாரு. ஹீரோயினிக்கு சொந்தமான இந்த பாரு இவங்களோடது தான். இங்கதான் இவங்க அப்பா இருந்து இறந்துருப்பாரு குகைக்கு போய். இந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தன் வரான் அப்படின்னு நம்ம ஹீரோயினிக்கு தெரிய வருது. அவனை மிரட்டி கேட்குறாங்க, இந்நேரத்துல உனக்கு என்ன இங்க வேலை, எங்க அப்பா இறந்ததுக்கு உனக்கு இது சம்பந்தம் இருக்கான்னு கேட்க, அவனும் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் தான் இந்த பாரை வந்து கொஞ்சம் ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் இந்த இடத்துல செரியோட தம்பி இவனை பாக்குறாங்க. இவன் வந்து ஒரு டேஞ்சரு. இவன் பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளுக்கும் கொள்ளையடிக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒருத்தன். அவசரப்பட வேண்டாம். நம்ம ஹீரோடியோட கண்ணுக்கு வில்லங்கெல்லாம் யாரு எப்படி என்ன பண்றாங்க எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அது போலதான் செரியோட தம்பி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபயர் கன்னை வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பான். அதை அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. 2 டியூஸ்டேக்கு முன்னாடி. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா நிறைய ஃபுட்டேஜ் இருக்கு, ஃபைல் பை ஃபைல். இவங்க அவங்க அப்பா இறந்தாங்களே அந்த இடத்துல கேமரா இருந்திருக்கும், அதை ஆக்சஸ் பண்ணி அந்த வீடியோவை கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த துப்பாக்கிங்கெல்லாம் வச்சு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளுக்கு எல்லாம் சப்ளை பண்றான். அவங்களும் அந்த துப்பாக்கியெல்லாம் எடுத்து எல்லா பக்கமும் சுட்டு பார்த்துட்டு அது ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டு போறாங்க. அது ஏற்பாடு பண்ணிக்கலாம். கடைசியா அவங்க ராக்கெட் துப்பாக்கி ஒரு 10 வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணிருப்பாங்க. அது நான் கண்டிப்பா கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோயினி பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ஃபைலை வந்து போய் போட்டோ எடுப்பாங்க. அவங்க அப்பாவோட சாவுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு எல்லா பக்கமும் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுவாங்க. இவங்களோட இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்து நிற்கும். எவன்டா நம்ம ஏரியாக்குள்ள வந்திருக்கான், அதுவும் குகைக்குள்ள பாத்தீங்கன்னா லைட்டை போட்டுட்டு உள்ள ஆடம்பரமா உட்காந்து ஏதோ ஒரு வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த துப்பாக்கி எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சப்ளை பண்ற இடமா இதை ஆக்கிட்டாங்க. இது எனக்கு பிடிச்ச சீன். கமான் அல்வேஸ், எழுந்துரு, டைம் ஆகுது. எங்க குகைக்குள்ள உங்களுக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லி கேட்க போனவங்கள நம்ம ஹீரோனை பிடிச்சி உள்ள போட்டுறாங்க. அப்பா சாவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குடா, உங்களெல்லாம் நான் உள்ளத்தெல்லாம் விட மாட்டேன்னு சவாலை போட்டுறாங்க. அவங்களும் நான் நல்ல பையன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்க, உனக்கு இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அவனுங்களோட சேர்ந்து நீயும் சரண்டர் ஆயிடு. நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால அந்த ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சிருவாங்க. இவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ட்டு. இவங்க 2 பேர் மட்டும் இதுக்கு காரணம் இல்ல, இவங்க 2 பேரை பெத்தான்ல அவங்க அப்ப, அவனும் தான் ஒரு காரணம் அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வந்துடும். ஒரு மயக்க நிலையில போனவங்க மயக்கம் போட்டதுல கார் ஆக்சிடென்ட் ஆயிரும். இங்க பாத்தீங்கன்னா யாருக்கோ குழிய தோண்டி போச்சுக்கிருக்காங்க. நம்ம ஹீரோயினி நான் இங்க வந்து எவ்வளவு மணி நேரம்ப்பான்னு கேட்க, இல்லம்மா நீங்க வந்து 3 நாளைக்கு மேல ஆச்சு அப்படின்ட்டு நான் ஹெல்ப் பண்றேன்னு தூக்கிட்டு போறாரு. பரவாயில்ல விடு. ஒண்ணுல இரு. அவங்க அப்பா சாவுக்கு மர்மம் இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். இதனால துப்பாக்கியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க செரியோட அப்பாவை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்து உண்மையெல்லாம் கறக்கலான்னு போறாங்க. அடிச்சு பிடிச்சி உள்ள போய் அவங்க அப்பாவை பார்க்கலான்னு போனா அந்த பயப்புல உண்மையை சொல்ல மாட்டான். அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் போய் அவனை அந்த இடத்துல போட்டு தள்ளிட்டு இவங்க குகைக்கு வருவாங்க கன்னை எடுத்துக்கிட்டு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்து நம்ம ஹீரோயின் பார்க்கறீங்கன்னு கேட்பாரு. அந்த குகைக்கு துப்பாக்கி எடுக்க வந்த தீவிரவாதிகள்லாம் இந்த பார்க்கோட ஃப்ரெண்டை பிடிச்சிருவாங்க. திரும்ப வெப்பன்ஸ் எடுத்து வைக்கிறேன், உடனே எப்படி பண்ண முடியாது, லிஸ்ட்ல இல்லாத பொருள் எதையாவது. செரியோட தம்பி தீவிரவாதி கையில சாக வேண்டியவன் இப்ப நம்ம ஹீரோயினி பார்க்க கையில செத்துருவான்னு பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவை இந்த படுபாவி தான் துப்பாக்கியில சுட்டு கொண்டிருப்பான். அவனோட ஆயுதம் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி எல்லாம் மேல் குகையில பதுக்கி வச்சிருப்பாங்க.
வேலைய முடி. இவங்களுக்கு சொந்தமான அந்த இடம் குகைகளை வந்து பாத்தீங்கன்னா மேல் பகுதியில இங்க ஆர்மி இருக்குல்ல அந்த இடத்துக்கே இவங்களை கூட்டு போயிரும். அங்க திருட்டுத்தனமா போய் துப்பாக்கி எல்லாம் திருடிட்டு வருவாங்க. திருடிட்டு வந்த துப்பாக்கி எல்லாம் தீவிரவாதிகளுக்கு சப்ளை பண்ணிருப்பாங்க போல. எங்க இதெல்லாம் வெளியில தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே இறந்து போயிடுறான். ஹீரோயினோட வண்டியில பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல் டேங்க்ல ஃபுல் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்களுடைய பாரு பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா டெவலப் பண்ணி அதுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ரெடி பண்றான். இப்போ அவங்களோட ஸ்பை வேலையை பாக்குறதுக்காண்டி போறாங்க. பார்க்கறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. கிளம்பணும். பாய்.